இப்போ நான் டிவி பார்க்கக்கூடிய டைம் தானே. நான் என்ன வைக்கணும் அதை இருந்து பாக்கினா பாரு, இல்லைன்னா தூரப்போ. எம்மா தாயே, நீ இப்ப என்னத்தனால இருந்து பாரு. எதுக்கு போயாம சேனல்ல லொடக்கு லொடக்குன்னு மாத்திட்டு இருக்கா? சரையெல்லாம் இருக்கு. ஹலோ மேடம், இது நான் டிவி பார்க்கக்கூடிய டைமு. நான் ஒரே சேனலே இருந்து பார்ப்பேன், மாற்றியும் பார்ப்பேன். அது ஏன் இஷ்டம். நீங்கள் உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு வாண்ட சொல்லியும் பேரு. இனிமே நான் டிவி பார்க்க நேரத்தில் வருவாளா, எக்கோ இந்த சேனலில் வையா, எக்கோ அந்த சேனலில் வையா அப்படின்ட்டு வருவாளா? அன்னைக்கு இருக்கட்டி உனக்கு. அதை அப்போ பார்த்துக்கிடுவோம். நீ பெரிய இவ மாதிரி பேசாமல் வாயை மூடிட்டு போ. ஐயோ யாராண்ட தூர போயா நாய. எம்மா எதுக்கிட்டே இப்ப என்ன அடிக்கா? மூஞ்சிய மோரையும் பெரிய ஜப்பான் மூஞ்சி. எம்மா அத சொல்லியவே பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய். போயன் தேங்காய் மண்டை. உடண்டி. யாரு? நான் உனக்கு தேங்காய் மண்டையா? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் டி. எம்மா இவ என்ன அடிக்காமா? ஏடி ரெண்டு பேரும் அணக்கல்லாம டிவி பார்க்கலாம் பாருங்க. இல்ல இப்ப வந்தேன் விளக்கு மாதிரி பிஞ்சிரம் பார்த்துடுங்க. எம்மா நான் ஒண்ணுமே செய்யலாமா? என் பாட்டுக்கு இருந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என் டைமு, நான் என் பாட்டுக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவள் தான் இந்த சேனல்லவே அந்த சேனலில் வைன்னு என்னை போட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா. நான் கேட்கலன்னு என்ன அடிக்காமா? ஏ அம்மா என்னான்னு நடிச்சுட்டா. எம்மா நான் இவள அந்த சேனல்லவே இந்த சேனல்ல வைன்னு நான் சொல்லவே இல்லை பத்துக்க. இவ ஓயாம சேனலை மாத்துன்னு மாத்திக்கிட்டே இருக்கா. கண்ணு வலிக்கு, அதனாலதான் சரியா இருக்கு இப்படி மாத்தாதன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பார்த்து தேங்காய் மண்டாங்கம்மா. எம்மா அவளும் என்ன பார்த்து ஜப்பான் மூஞ்சின்னு சொல்லியாமா? அதான் உங்களுக்கு லீவ் உடியான்வல்ல அவனால சொல்லணும். வாரத்துக்கு 3 நாள்ல லீவ் உடியான்வே. அதானே என்ன போட்டு இந்த பாடு படுத்திட்டு இருக்கியே. உங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளியிடத்தை வச்சு விட்டுறணும். அப்பதான் நாங்களாம் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். சிறையெல்லாம் இருக்கு வீட்டுல கடந்துக்கிட்டு புழுன்ட்டு. காளான் வேணுமாமா? காளான். ஐய் காளானா? ஏம்மா காளான் போதுமா, வாங்கி கூட்டு வச்சுதாம்மா. தின்னு எத்தனை நாள் ஆயிட்டு? ஏம்மா ஆமாம்மா எத்தனை நாள் ஆகுது நீ காளான் கூட்டு வச்சு. வாங்கி கூட்டு வச்சுதாம்மா ப்ளீஸ்மா. இவ்வளோ நேரம் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு கிடந்தியே, இப்போ திங்க விஷயம்னு 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டியல. காளான் வேணுமா? காளான். எம்மா சீக்கிரம் போய் வாங்குமா, இங்க நின்று பேசிட்டே இருக்காது. அது பேராம இருங்கட்டி, உங்க 2 பேத்துக்கு அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடி. ஹே ஜாலி இன்னைக்கு காளான். ஹே ஜாலி எப்பா மூஞ்சி வேற இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. என்ன ரிமோட்டு தா, இதான் சான்ஸ்னு நைஸா கையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு நிக்கா. தர முடியாதுப்பா, மாட்டேன். ஏ காளாங்காரரே, ஏ காளாங்காரரே, ஏ நில்லும், எங்க போறீரு? கூப்பிட கூட சத்தம் தராம. காளாங்காரரே, ஏ காளாங்காரரே, சவத்தை போயிட்டாரே. என்ன ஓட்டம் ஓடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன போக போறாருமா? இவர் வியாபாரம் பார்க்க வந்திருக்காரோ ஓட்ட பந்தயத்துல ஓட வந்திருக்காரோ தெரியல. இவர்லாம் என்னத்துக்கு வியாபாரம் பார்க்க வராரு? சே, இந்த பிள்ளைகள் வேற ஆசையா வாங்கி கேட்டுச்சு. இனி ஏமாந்துலாம் போகும். ஏ பத்மாக்கோ. சொல்லு மாயமே. என்னக்கோ நடுத்தரில இருந்து கத்திட்டு இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஏ அதுவா, இந்த பைக்கில் ஒருத்தையும் டெய்லியும் இந்த காளான் கொண்டு வருவான் பத்தியா, அந்த சத்தம் இன்னைக்கு கேட்டுச்சா. பிள்ளைகளும் வாங்கி கேட்டுச்சு ஆசையா. சரின்னு ரூபாய் எடுத்துட்டு வெளியே வர்றதுக்குன்னா எங்கேயோ போயிட்டாமா. இவ்வளோ வேகமாக போறதுக்கு என்னத்துக்கு வியாபாரம் பார்க்கணும்? இப்படி போனா எவன் வாங்குவா அவன்கிட்ட? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்கா? சோறுகிரி பொங்கலையா? ஏக்கோ ஒரு அவசரமா உங்களை தான் பார்க்க வந்தேன், பார்த்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குமாக்கோ? ஐயே என்கிட்ட 500 ரூபா இல்லையே மாயமே. 100 ரூபா தான் இருந்து, அதை தான் எடுத்துட்டு வந்து நானே காளான் வாங்கலான்னு வந்தேன். உடனே ஒண்ணுமே இல்லை, அதே மாதிரி என்னானே படம் காட்டியாவே. அப்படியா? அப்ப உங்ககிட்ட 500 ரூபா இல்லையோ? அப்ப சரி. என்ன 2 ஓல்டு லேடிஸும் நடுத்தரில் நின்று கதை விட்டுட்டு நின்ன மாதிரி இருக்கு. நெடுமரம் வந்துட்டா, இவாட்ட இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். தந்தானா இன்னைக்கு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். யாரு? நாங்க உனக்கு ஓல்டு லேடிஸா? அதானே, எங்களை பார்த்தா உனக்கு கிளவியல் மாதிரியே தெரியுது. எம்மா உண்மையை சொன்னா என்னான்னு கோவம் வருது 2 பேத்துக்கும். சரி மைனியோ மறைச்சிட்டே நிக்காதிய, உண்மையை தானே சொன்னேன். ஏ சின்ன பொண்ணு, என்ன இந்த நேரத்துல நீ எங்க வந்து நிக்க? வீட்டுல சோறு கறி எல்லாம் பொங்கியாச்சா?
மைனியோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் பத்துடுங்க. மீன் எடுத்தால் எங்கள் மாமியார் என்ன பக்கத்துலேயே விடாது, அதுதான் நின்று எல்லாத்தையும் செய்யும். நானும் இதுதான் சாக்குன்ட்டு அந்தால எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். என்னத்தையும் செஞ்சு தொலைங்க நீ. அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சோறு கறியெல்லாம் பொங்கி எடுத்து வச்சுட்டு தான் இங்கே வந்து கதை விட்டுட்டு நிற்கிதியே. நான் தான் இங்கே ஒன்றும் செய்யாமல் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த ரெண்டு பிள்ளைகளும் வரோம் வயிறு பசிக்கின்ட்டு. நான் போகிறேம்மா, போய் ஏதாவது சோறு கறியை பொங்கி வச்சுட்டு வாரேன். சாயந்தரம் பார்ப்போம் என்ன. ஏ மைனியோ, நான் இப்போ அங்கே தான் வருவேன். ஒரு 500 ரூபா கேட்டமே, உண்டு இல்லைன்னு ஏதாவது பதில் சொல்லியாவளா? அவைய பாட்டுக்கு போறாவ. இந்த பத்மாக்கா ரூபான்னு கேட்டோன்னு நைஸா நழுவிட்டாவல. என்ன 4 முடி யோசனை பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, கொஞ்சம் குனியா. ஒன்றதானே பேசியே, அண்ணாண்டே பார்த்து எவ்வளவு நேரம் பேச, கொஞ்சம் குனி. சின்ன பொண்ணு. சொல்லுங்கக்கோ. இந்த அவசரமா ஒரு 500 ரூபா தேவைப்படுது, மண்டை இருக்குமா? அப்படியா? என்கிட்ட இல்லையே. வீட்டுல எங்கேயாவது வச்சிருந்தீனாலும் எடுத்து தா, ஒரு 2 நாள்ல தந்துறியே. மைனியா கூப்பிட்டியலோ, இன்னும் வாரேன். தூர போங்களா மாயமக்கோ? அம்மா எப்பயாதில போவா. நல்ல கதையா இருக்க. அவசரத்துக்குன்னு ஒரு 1000 500 வாங்கினா திரும்ப தரணும். 2 நாள் கழிச்சு நான் எங்க வாங்கினேன்னு நடிப்பாவ. வேற வீலுக்கு அவன் கொடுப்பான். மைனியா என்ன வந்துட்டேன். மைனியோன்னு நடிச்சுக்கிட்டு போ. மைனி இந்த கரைக்கு போனா நீ அந்த கரைக்கு போற. நம்மள கூமுட்டன் தான் நினைப்பாளு உங்களுக்கு. மனசையே விடுவ. அவசரத்துக்கு ஒரு 5-10 கடன் தராள்வல. என்னமோ அவ்வளவு சொத்து எழுதி கேட்ட மாதிரி தான் படம் வைக்காள்வே. பைசானா பஞ்சால பறந்துறியாள்வே.